ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போது நல்லா அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து ஒரு வாணலில் எண்ணெய் சேர்க்காம அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் வாசம் வர அளவுக்கு வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். அதே வாணலில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1, துருவன இஞ்சி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கின உடனே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. அதே வாணலில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா கலர் மாறின உடனே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹோட்டல் சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.